வணக்கம் சாமி. நம்ம மனித வாழ்க்கையில் பிறந்த குழந்தைகளுக்கு மொட்டையடிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஏன் பிறந்த குழந்தைக்கு மொட்டையடிக்க வேண்டும் என்பதை பற்றி தாங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் சாமி. எல்லா மதத்தினரும் கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறந்தா மொட்டை அடிக்கிற பழக்கம் உண்டு. அது இந்து மதத்துல மட்டும் இல்ல, எல்லா முஸ்லீம் மதத்துல, கிறிஸ்துவ மதத்துல, எல்லா மதத்திலும் உண்டு. இது ஏன் அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு அந்த மொட்டை அடிக்கலைன்னா குழந்தை வளர்ச்சி பெறாது. அது கர்ப்பத்தில் இருக்கிற அந்த நீர்ல வளர்ந்த முடியாது. அந்த முடியை மொட்டை அடிச்சாதான் அந்த குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், வளர்ச்சி பெறும். அதுக்காக இது செய்யறது. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த பெண்ணுக்கு குறைஞ்சது ஒரு 10 நாள் அந்த தீட்டு போய்கினே இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர இது சுத்தமா போக கூடாதுன்னு சொல்லல. அப்புறமா குழந்தைய தூக்கிட்டு போய் கோயில்ல பேரே வைக்கிறாங்க, கோயில்ல எல்லா அபிஷேகம் பண்றாங்க. இப்ப நம்ம கோயில்ல கூட எடைக்கு எடை போட்டு கொடுத்தாங்க சின்ன குழந்தை எடுத்துன்னு இது எல்லாரும் செய்வாங்க. அந்த 10 நாள் அந்த தீட்டு போற காலத்தால சுத்தம் இல்லாத கோயிலுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா கோயில்ன்றது ஒரு புனித இடம். அந்த இடத்துக்கு அசுத்தமா வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்லி வச்சிருக்காங்க.